ஹாய் மக்களே, மக்கள் அனைவருக்கும் வாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ என்னென்னா, விவசாயியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து பின்காலத்தில் நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது என்னன்னா, சிறு தொழில் பெருவெள்ளம் அப்படிங்கிறது. சின்ன சின்ன தொழில் பண்ணாலும் நம்மளுக்கு கடைசியில் ஒரு பெருவெள்ளமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அந்த தொழில். அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவசியம் பெரும்பாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலத்துலலாம் முதியோர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. இப்போ மக்கள் வந்து லோன் இல்லாத வீடே கிடையாது. அதே மாதிரி கடன் வாங்காத மனிதர்களே கிடையாது. அதனால் எப்படியாப்பட்டவங்களும் கடன் வாங்கி தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய உலகம் போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல. இப்போ ஒரு ஸ்கீமில் என்னான்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு கம்மியான வட்டியில் லோன் தர்றாங்க. அந்த மாதிரி லோன் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் நம்ம நாட்டில் நம்மளுடைய பாரம்பரிய மக்கள் வந்து அதிக பேர் ரொம்ப வட்டிக்கு வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி தன்மை உள்ளவங்களாம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட சேமிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, சிறு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களுக்கு. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே கண்டிப்பாக அது தேவை. இந்த சிறுவெள்ள பெருவெள்ளம் அப்படிங்கிறது விவசாயத்துலேயும் சரி, நம்மளுடைய உழைப்புலேயும் சரி, மக்கள் வந்து ஃபஸ்ட்டு சிறு சேமிப்புங்கிறது இதுதாங்க. எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் நான்லாம் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன். சிறு சேமிப்புனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா எனக்கு 10 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா 5 ரூபா சிறு சேமிப்பு கட்டுவேன். 5 ரூபா மட்டும்தான் நான் செலவுக்கு வச்சுக்கிருவேன். ஃபஸ்ட்டு சிறு சேமிப்புங்கிறது இதாங்க. நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம வீட்டில் பெண்கள் தான் அதை வந்து பயன்படுத்தணும். இப்போ வீட்டில் பெண்களுக்கு வந்து ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா, ஒரு சந்தைக்கு போகணும் அப்படின்னா பெண்கள் தானே போகிறோம். சில வீட்டில் ஆண்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க, சில வீட்டில் பெண்கள் தான் போவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், பெண்கள் வந்து நம்ம எதை சிறு சேமிப்பு எதை சேர்த்தா நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நமக்கு பெண்களுக்கு ஒரு பால் வாங்கவோ, ஒரு டீ தூள் வாங்கவோ, ஒரு பிஸ்கட் வாங்கவோ, கடையில் ஒரு மளிகை ஜாமான் வாங்கவோ நம்ம வீட்டில் காசு தருவாங்க. அந்த காசை என்ன பண்ணுவீங்கன்னா, போய் இப்போ 10 ரூபா கொண்டு போகிறோம் அப்படின்னா, இந்த 10 ரூபாய்க்கு நம்ம ஜாமான் வாங்கிட்டு மிச்சம் 1 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த 1 ரூபாயவா வீட்டுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த 1 ரூபாயை வந்து ஒரு மிட்டாய் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வாயில் போட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நம்ம கொண்டு போகிற காசை கடையிலே முடிச்சுட்டு வர்றவங்க சிலர் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்காதீங்க. நமக்கு வந்து இந்த 1 ரூபா அப்படிங்கிற விஷயம் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடைக்கு வந்து மாதத்தில் 10 தடவை கடைக்கு போயிடுவோம். வாரத்தில் 3 நாள் 4 நாள் கடைக்கு போவோம். வாரத்தில் 3 நாள் 4 நாள் கடைக்கு போனோம்னாலுமே 4 ரூபா சேர்ந்துடும். அப்போ மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ சேரும்னா, 4 ரூபாங்கிறப்ப நானாங்க 16 ரூபா நம்மளுக்கு சேர்ந்து விடும். அப்போ இங்கே பாருங்கள், 16 ரூபா நம்மளுக்கு வந்து சேமிப்பாக மாறிடுது நம்ம வீட்டில். அப்போ நம்ம இதை போய் சேமிப்பு தான் கட்டணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. 2 ரூபா காசு 16 ரூபா நம்மளுக்கு சேருது. 1 ரூபாயோடு சேர்த்து வச்சு 16 ரூபா நம்ம சேர்த்துறோம். அந்த 16 ரூபாயை இதுதாங்க என்னோடய மாளிகை, இதான் என்னோடய பேங்க்கு. இங்கே பாருங்கள், இந்த 16 ரூபாயை நான் வந்து அதில் போட்டு எடுத்து வச்சிட்டேன்னா, மந்த்லி போடும்போது அப்போ அதே 16 ரூபா வருஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆகும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேமிப்பு எனக்கு இதாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி சேமித்ததுனால தாங்க இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு சேர்ந்துருக்கு. இன்றைக்கி வந்து வீட்டு லோனு அப்படிங்கிறவங்க ஒரு சில நேரம் நம்மளுக்கு பால் வாங்கக்கூட கையில் காசு இருக்காது. இந்த காசை எடுத்து நம்ம பால் வாங்கலாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சூழ்நிலை ஓடுது. இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காசு தான் எனக்கு ஃபஸ்ட்டு சிறு சேமிப்பு. அடுத்து எனக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 10 ரூபா நம்ம மிச்சம் கொண்டு வந்து அந்த டப்பாவில் போடுறோம். அடுத்த சேமிப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 20 ரூபா நம்ம எவ்வளோ வேலை பார்த்து எவ்வளோ ஜாமான் வாங்கிட்டாலும் ஒரு 20 ரூபா மிச்சம் இருக்குன்னா அந்த காசை கொண்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. அதுதான் நம்மளோட இது. அடுத்து ஒரு சேமிப்பு என்னங்கிறது, அந்த ஒரு 50 ரூபா. இந்த மாதிரி மந்த்லி 50 ரூபா போட்டால் 10 மாதத்துக்கு என்னாச்சு அந்த மாதிரி பாருங்கள். அடுத்து வந்து ஒரு 100 ரூபா சேமிப்பு. முடிஞ்சவங்க எவ்வளோ வேணாலும் சேமிக்கலாம். நம்மளால் முடியாமலாம் இருக்காது. மாதம் 100 ரூபா அப்படிங்கிற சேமிப்பை சேர்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறத பராமரிங்க. அடுத்து ரொம்ப வேலை பார்க்குறவங்க, அதிக லாபம் எடுக்கிறவங்க மாதம் 200 ரூபா வருதி கூட நம்ம எடுக்கலாம். மாதம் 200 ரூபா எடுத்து போட்டிங்க அப்படின்னா
இதே 10 மாதத்துக்கு 2000 வந்துடும். நமக்கு ஒரு லோன் கட்டுறதுக்கு யூஸாக இருக்கும். பாருங்கள். அடுத்து நம்ம நல்லா இன்னும் அதிகபட்சம் நம்ம சம்பாதிக்கணும்னு சம்பாதிக்கிறவங்க மாதம் 500 கூட எடுத்து போடலாம். மாதம் 500 ஒரு பக்கம் எடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா 10 மாதம் இருக்கும்போது 5000 வந்துடும். அப்போ ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ ஒரு திருவிழாவோ 5000 இருந்தால் வீட்டுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாமா? 5000 இருந்தால் நம்ம குடும்ப செலவே ஓடிடுமா? அப்போ வீட்டில் எதிர்பார்க்க தேவை கிடையாதா? அந்த மாதிரி உள்ள ஒரு சேமிப்பு திட்டம் தாங்க இதனுடைய திட்டங்கள். இன்றைக்கி பாருங்கள், இந்த சேமிப்பெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சு சேர்த்ததுனால இன்றைக்கி ஒரு பேங்க் லோன் கட்டணும். அப்போ இன்றைக்கி ஒரு நகை அடகு வச்சுருக்கோம், ஒரு 20000 வட்டி கட்டணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே இல்லையே. இது என்றைக்கோ ஒரு நாள் போட்டிருப்போம் இந்த காசை, ஆனால் இன்றைக்கி நமக்கு அது யூஸ் ஆகும். இந்த சில்லறை காசை நம்ம எப்போயோ கடைக்கு போகையில் வந்து வாங்கி போட்டிருப்போம் பாருங்கள். அது இன்றைக்கி தாளாக மாறும். இந்த சில்லறைங்கிறது இந்த மாதிரி தாளாக மாறிடும் பாருங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து வச்சா கூட நம்மளோட கஷ்டத்தை நீக்கக்கூடியது அந்த சிறு சேமிப்பு. பார்த்தீங்களா, என்னோடய சிறு சேமிப்பு டப்பா இது தான். இதிலேருந்து பாருங்கள், நான் எவ்வளவோ எடுத்து இன்றைக்கி எனக்கு லோனு எப்படின்னா நகை லோனு 4,50,000 லட்ச லோனு. 4,50,000 லட்ச ரூபாய்க்கு எனக்கு 25,000 வட்டி வந்திருக்குங்க. 25,000 வருஷத்துக்கு வட்டி வந்திருக்கு. அப்போ அந்த 25,000 நான் போய் லோன் வாங்கினாலும் எனக்கு கடன் தானே அப்படிங்கிறத சேமிப்பை நான் நினச்சி இந்த மாதிரி சேர்த்து வச்சது சிறு சிறு சேமிப்பெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி எனக்கு பெரிய அமௌண்ட்டுக்கு மாற்றிருச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டை மாற்றி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. அப்போ நம்ம எவ்வளோ கொண்டு போனாலும் செலவழிச்சுட்டே வர்றோம். நம்ம அப்போ அதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி சிறு சிறு சேமிப்புகளை சேர்த்து வச்சா மட்டும்தான் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு பெருசாக உதவும். அப்போ சிறு சேமிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, விவசாயியாக இருந்தாலும் சரி, சம்சாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இது கண்டிப்பாக நம்மளுக்கு அவசியம். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.